ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹவு டு டூ ப்ராஜெக்ட். அதாவது நம்ம வந்து மாஸ்டர் டிகிரி பண்ணாலும், யூஜி பண்ணாலும், பிஜி பண்ணாலுமே வந்து நம்மளோட ஃபைனல் செம்மில் என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ வந்து நம்ம பிஏ இங்கிலீஷ் படிச்சுட்டு இருந்தோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அதில் வந்து நம்ம 6th செம் இருக்கு இல்லையா? அதாவது இப்போ வந்து நீங்கள் 6th செம்மில் இருக்கிறீங்க அப்படின்னா, நீங்கள் ஃபைனல் இயரில் ஒரு ப்ராஜெக்ட் பண்ணுவீங்க. அதே மாதிரி நீங்கள் பிஜி பண்ணிகிட்டு இருந்தீங்க அப்படின்னா, உங்களோட 4th செம்மில் வந்து ப்ராஜெக்ட் பண்ணுவீங்க. அதுக்குன்னு தனித்தனியாக வந்து உங்கள் யூனிவர்சிட்டிஸில் இருந்தே வந்து ப்ராஜெக்ட் ஹார்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு அலாட் பண்ணி கொடுத்துருப்பாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் உங்கள் காலேஜில் வந்து உங்களுக்கு ப்ராஜெக்ட் கைடு அப்படின்னு சொல்லிட்டு கைட்ஸை வந்து அலாட் பண்ணுவாங்க. உங்களோட ஸ்டாஃப்ஸே வந்து அலாட் பண்ணுவாங்க. ஃபைனலாக நீங்கள் ப்ராஜெக்ட் பண்ணி முடித்ததுக்கப்புறம் என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் வந்து ஸ்பைரல் போட்டுருவீங்க. ஸ்பைரல் போட்டு இல்லைன்னா பேப்பர் பைண்டிங் பண்ணி சப்மிட் பண்ணுறச்ச ஃபைனலாக வந்து ஒரு வைவா வந்து நடக்கும். அந்த வைவாவில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று இன்டர்னல் ஸ்டாஃப்ஸே வருவாங்க, இல்லை அப்படின்னா எக்ஸ்டர்னல்ஸ் வந்து வருவாங்க. எக்ஸ்டர்னல்ஸ் வர்றப்போ வந்து என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, வேறு ஏதாவது காலேஜ்லேருந்து உங்கள் காலேஜ்க்கு வந்து உங்களுக்கு வந்து வைவா கண்டக்ட் பண்ணுவாங்க. வைவான்னா வேறு ஒன்றுமே கிடையாது. ஸோ நீங்கள் வைவாவை நினச்சி வந்து பயப்பட தேவையில்லை. நீங்கள் பண்ண ப்ராஜெக்ட் பற்றி உங்ககிட்ட வந்து கேட்பாங்க. நீங்கள் இந்த ப்ராஜெக்டில் வந்து சில கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. அந்த கொஸ்டின்ஸ்க்கு வந்து நீங்கள் ஆன்சர் பண்ணுற மாதிரி இருக்கும். அண்ட் அதுதான் வந்து வைவா. ஸோ எக்ஸ்டர்னல்ஸ் வருவாங்க. அண்ட் எக்ஸ்டர்னல்ஸ் வராத கேசஸில் இன்கேஸ் எக்ஸ்டர்னல்ஸ் வரல அப்படின்னா, நம்ம காலேஜில் உள்ள ஸ்டாஃப்ஸே வந்து வர்றதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. அண்ட் ரெண்டுலேயுமே எக்ஸ்டர்னல் வந்தாலும் ஓகே, இன்டர்னல் வந்தாலும் ஓகே, நம்ம ப்ராஜெக்டை வந்து நம்ம பக்காவாக பண்ணி வச்சுருந்தோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம வந்து வைவாவை பார்த்து வந்து பயப்பட வேண்டிய தேவை இருக்காது. ஸோ நம்ம ப்ராஜெக்டை வந்து நம்ம எப்படி கிளியராக பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கு ஒரு ஃபியூ டிப்ஸ் தான் வந்து நம்ம இன்றைக்கி வந்து இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ம ப்ராஜெக்டில் வந்து வைவாவுக்கு வந்து எக்ஸ்டர்னல் இன்டர்னல் வந்தாலுமே அண்ட் இன்டர்னலில் நம்ம காலேஜ் ஸ்டாஃப் வந்து நமக்கு எக்ஸ்டர்னலாக வந்தாலும் கூட வைவாவுக்கு வந்து கண்டக்ட் பண்ணுறதுக்கு வந்தாலுமே ரெண்டுலேயுமே ப்ளஸ்ஸும் இருக்குது, மைனஸும் இருக்குது. இப்போது சப்போஸ் ஒரு இன்டர்னலில் நம்ம காலேஜ்லேருந்தே ஒரு ஸ்டாஃப் வந்துட்டாங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பாக எல்லா ஸ்டாஃபுமே வந்து நமக்கு செட் ஆவாங்களா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா டெஃபினெட்லி நோ. எல்லா ஸ்டாஃப்மே வந்து எல்லா ஸ்டூடெண்ட்டோடையுமே ஃப்ரெண்ட்லியாக இருக்க மாட்டாங்க. ஸோ நமக்கு வந்து அன்ஃபேவராக நடக்கிறதுக்கு கொஞ்சம் சான்சஸ் இருக்குது. அதுக்குன்னு நான் எல்லா ஸ்டாஃப்ஸையுமே வந்து குறை சொல்லலை. இன்கேஸ் ஏதாச்சும் வந்து நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, நம்மளோட டிஃபால்ட் வந்து நம்மளோட ஸ்டாஃப்ஸ்க்கு வந்து தெரியும். ஸோ நம்ம வந்து எந்த மாதிரி ஆன்சர் பண்ணோம் அப்படின்னா எந்த மாதிரி நம்ம கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகும் அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியும். ஸோ நம்மளோட டிஃபேக்ட் வந்து அவங்களுக்கு தெரியறதுனால அது வந்து ஒரு பெரிய டிஸ்அட்வான்டேஜாக இருக்கும். அண்ட் எக்ஸ்டர்னல் அப்படிங்கிறப்போ நமக்கு அவங்கள பற்றி வந்து நமக்கு தெரியாது, நம்மளை பற்றி அவங்களுக்கு தெரியாது. அண்ட் அதனால் வந்து என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, கொஸ்டின்ஸ் வந்து கொஞ்சம் டஃப்பாக நம்மளை பற்றி உள்ள டிஃபால்ட் வந்து அவங்களுக்கு தெரியாது. ஸோ அவங்க வந்து கொஞ்சம் நம்மளை ட்விஸ்டியாவோ கன்ஃபியூஷனாவோ கேட்குறதுக்கு சான்சஸ் இல்லை. அண்ட் இதுதான் வந்து எல்லா ஸ்டாஃப்மே வந்து இப்படி தான் இருப்பாங்களா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா டெஃபினெட்லி நோ. ஆனால் ரேர் கேசஸில் வந்து இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்ல வரேன், அவ்வளோதான். ஸோ நான் வந்து எந்த ஒரு ப்ரொஃபஸர்ஸையுமே வந்து நான் குறை சொல்லலை. ஸோ நம்ம வந்து டாபிக்குள்ளே வந்து போயிடலாம். இப்போது வந்து நம்ம ப்ராஜெக்ட் வந்து பண்ண போகிறோம். கண்டிப்பாக வந்து நம்ம ப்ராஜெக்ட் பண்ணணும். ஈஸியாக எப்படி ப்ராஜெக்ட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. ஸோ இந்த கமெண்ட்டுக்கு வந்து நான் கொஞ்சம் லேட்டாக தான் வந்து ரிப்ளை பண்ணி இந்த வீடியோ போடுறேன்னு நினைக்கிறேன். அண்ட் வீடியோவில் வந்து நம்ம என்னென்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு ஒரு ப்ராஜெக்ட் இருக்குது அப்படின்னா அந்த ப்ராஜெக்ட் பண்ண போகிறதுக்கு வந்து நம்ம வந்து ஒரு டாபிக் சூஸ் பண்ணணும் அப்படின்னா அந்த டாபிக் வந்து நமக்கு என்னென்னலாம் தேவை அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அண்ட் நான் வந்து என்னோட எம்ஏல வந்து நான் என்னோடய ப்ராஜெக்டில் என்ன பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரீபினோலவேட். அண்ட் இதோட ஆத்தர் யார் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா மார்கரெட் அட்வுட் தான் இதோட ஆத்தர். இது வந்து ஒரு கெனடியன் ஒர்க். அண்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டாபிக் வந்து நான் இப்போ சூஸ் பண்ணிடணும். நீங்கள் வந்து ஒரு புக்கை வந்து எடுக்க போகிறீங்க, ஒரு டாபிக் சூஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா,
உங்களோட கிளாஸஸில் வந்து யாராவது அந்த டாப்பிக்கை சூஸ் பண்ணியிருக்கிறாங்களா அப்படின்னு சொல்லி பார்க்கணும் இல்லையா. அண்ட் நெக்ஸ்ட் அதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, உங்களோட சிலபஸில் நீங்கள் வந்து இது வரைக்குமே படிச்சிருக்க கூடாது. அதாவது நீங்கள் இப்போ பிஏ படிக்கிறீங்க அப்படின்னா, அந்த பிஏ படிச்சிருப்பீங்க இல்லையா, பிஏல வந்து நீங்கள் ஒரு 3 இயர்ஸ் நம்ம படிக்கிறோம் அப்படின்னா 5 செம்மாக வந்து நீங்கள் வந்து அந்த டாப்பிக்கோ அந்த டைட்டிலை வந்து நீங்கள் எக்ஸாமுக்கோ எதுக்கோ வந்து நம்ம சிலபஸில் மென்ஷன் பண்ணியிருக்க கூடாது. நம்ம சிலபஸில் இல்லாத ஒரு ஒர்க்கை தான் வந்து எடுக்கணும். இப்போ அதே இது வந்து நீங்கள் பிஜிக்கு வந்தீங்க அப்படின்னா, நான் வந்து யூஜியில் வந்து இந்த டாபிக் படிச்சிருக்கேன், நான் பிஜிக்கு படிக்கலாமா அண்ட் அந்த டாபிக் வந்து நான் எடுக்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா டெஃபினெட்லி எஸ், நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். அண்ட் அது வந்து நீங்கள் எடுத்துக்கலாம். பட் உங்களோட கைடு உங்களோட காலேஜஸில் வந்து நீங்கள் கேட்டுக்கலாம். ஆனால் காமனான ரூல் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் எடுத்துக்கலாம். உங்களுக்கு வந்து நீங்கள் பிஜியில் வந்து ரெஃபர் பண்ணாதது எடுத்துக்கணும். பிஜி சிலபஸில் ரெஃபர் பண்ணியிருப்பாங்க இல்லையா, அப்படி ஒரு டாபிக் பார்த்து வந்து நீங்கள் எடுத்துக்கணும். நெக்ஸ்ட்டு நம்ம டாபிக் சூஸ் பண்ணும்போது எதை பார்த்து நம்ம சூஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, கண்டிப்பாக நம்மளோட டாப்பிக்கு வந்து டெக்ஸ்ட் அவைலபிளாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும். ஏன்னா ஒரு ப்ராஜெக்ட் பண்ணுறப்போ வந்து நம்மளை வந்து கண்டிப்பாக வந்து நம்மளோட கைடு என்ன பண்ண சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டெக்ஸ்ட்டை வந்து ரீட் பண்ண சொல்லுவாங்க. டெக்ஸ்ட்டை ரீட் பண்ண சொல்கிறதுனால டெக்ஸ்ட்டு வந்து ஆன்லைனில், அதாவது ஆன்லைன் வெப்சைட்ஸில் வந்து அவைலபிளாக இருக்கா அப்படிங்கிறத வந்து நம்ம செக் பண்ணிக்கணும். அண்ட் ஆன்லைன்லேயுமே அவைலபிளாக இருக்குது அப்படின்னா நெக்ஸ்ட் என்னென்னா, அது வந்து நமக்கு அஃபோர்டபுளாக இருக்கா அப்படின்னு பார்க்கணும். இப்போ வந்து ஒரு மேக்ஸிமம் 500 வரைக்கும் ஒரு புக் ஒவ்வொருத்தவங்களோட ரேஞ்சை பொறுத்து இருக்குது. அண்ட் ஒரு அஃபோர்டபுளாக இருந்தால் ஒரு 250 350 அண்ட் ஒரு 500க்குள்ளே இருந்தது அப்படின்னா அது வந்து கொஞ்சம் அஃபோர்டபுளாக நம்ம பட்ஜெட்குள்ளே வந்துடும் இல்லையா. அப்போ வந்து நம்ம அந்த புக்கை வந்து வாங்கிடலாம். நம்ம என்ன பார்க்கணும், அந்த புக்கு ஆன்லைனில் இருக்கா, அந்த புக்கு வந்து நமக்கு அஃபோர்டபுளாக இருக்கா அப்படிங்கிறத பார்க்கணும். அப்படி வந்து நம்ம கண்டிப்பாக டெக்ஸ்ட் வாங்கணுங்கிறப்போ அது வந்து நம்ம இப்போ ஒரு 1000 1500 அப்படின்னா என்னை பொறுத்த வரைக்கும் வந்து அது வந்து ஒரு அன்அஃபோர்டபுளான ப்ராடக்ட். ஸோ அவ்வளோ ரேஞ்சுக்கான புக்கை வந்து நான் வாங்க மாட்டேன். ஸோ என்னோடய ப்ராஜெக்ட்டுக்கு வந்து நான் எடுக்க மாட்டேன். அப்போது நம்ம அஃபோர்டபுளாக உள்ள புக்கை பார்த்ததுக்கப்புறம் அந்த புக்கை வந்து நம்ம ரீட் பண்ணணும் இல்லையா. நமக்கு வந்து இப்போது கிட்டத்தட்ட ஒரு 2 months இருக்கும்னா நம்ம ப்ராஜெக்ட் பண்ணுறதுக்கு, அதில் வந்து நம்ம ஜான்வரி எப்படி போகும் அப்படின்னா, பொங்கல் லீவ் வந்துருச்சுனாலே வந்து இப்படிங்கிறதுக்குள்ளே அப்படி போயிடும். அண்ட் ஃபெப் வந்தது அப்படின்னா நம்ம வந்து இன்டர்ன்ஷிப் போவோம், எக்ஸ்டென்ஷன் ஆக்டிவிட்டி போவோம், அண்ட் டூர் போவோம். ஸோ ஃபெப்ரவரி வந்து காலியாகிடும். ஸோ அங்கே அப்படின்னு பார்த்தோன்னா நமக்கு வந்து ஒரு 30 days கிடைக்கும். அந்த 30 to 50 daysன்னு வச்சுக்கோங்களேன். அந்த 50 daysக்குள்ளே வந்து நம்ம ப்ராஜெக்டை வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணணும். அப்போ அந்த ஹோல் புக்கையுமே நம்ம ரீட் பண்ணணும். அப்படிங்கிறப்போ பேஜஸ் வந்து நமக்கு வந்து கம்மியாக இருக்கணும். ஒரு நாளைக்கு வந்து நீங்கள் ஒரு 10 பேஜ் கணக்கு வச்சிங்க அப்படின்னா ஒரு 500 to 600 பேஜஸ் அப்படின்னா நம்ம ரீட் பண்ணிடலாமா? ஈஸியாக வந்து நம்மளால் ரீட் பண்ண முடியும். நம்மளால் ரீட் பண்ண முடிகிற அளவுக்கு உள்ள பேஜஸ் பார்த்து தான் நம்ம வாங்கணும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் புக்கு அஃபோர்டபுளாக இருக்கணும், பேஜஸ் வந்து ரீடபுளாக இருக்கணும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் அந்த புக்கு வந்து ஆன்லைனில் அவைலபிளாக இருக்கணும். நம்ம எடுத்துருக்கிற டாப்பிக்கை இதுக்கு முன்னாடி யாருமே செஞ்சுருக்கக்கூடாது. மேக்ஸிமம் அந்த சேம் ஆத்தர்ஸ் இல்லைன்னா கூட ஓகே தான். ஏன் அப்படின்னா நம்ம ஆத்தர் இன்ட்ரோடக்ஷனில் வந்து நம்ம கொஞ்சம் சேமாக இல்லாத மாதிரி இருக்கும் இல்லையா, அப்படி கூட ஓகே தான். நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா லிட்ரேச்சர் ரிவ்யூ அப்படிங்கிறது நம்ம எடுத்திருக்கிற டாபிக் வந்து எடுத்த உடனே நம்ம டாபிக் சூஸ் பண்ணிவிட்டு புக்கெல்லாம் நம்ம ஆர்டர் போடக்கூடாது. அந்த டாபிக் வந்து எந்த இயர் வந்து எழுதியிருக்கிறாங்க, அந்த ஒர்க்கை வந்து எந்த வருஷம் எழுதியிருக்கிறாங்க அப்படிங்கிறத வந்து நம்ம பார்க்கணும். இப்போது நமக்கு வந்து யூனிவர்சிட்டிஸை பொறுத்து வந்து சேஞ்ச் ஆகும். பிஜிக்கு வந்து ஒரு வருஷம் இப்போ 2000க்கு மேலே தான் வந்து எழுதின புக்ஸை தான் எடுக்கணும் அப்படின்னா 90s உள்ள புக்ஸ் எல்லாம் வந்து எடுக்கக்கூடாது. பிலோ 90s உள்ளதெல்லாம் வந்து எடுக்கக்கூடாது. 2000 அண்ட் அதுக்கு மேலே உள்ள புக்ஸை தான் எடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அதை தான் வந்து நம்ம எடுக்கணும். ஸோ யூனிவர்சிட்டிஸில் வந்து மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்களா அப்படிங்கிறத வந்து உங்கள் ஸ்டாஃப்ஸை வந்து கிளியர் அவுட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு இப்போ வந்து நமக்கு வந்து எம்எல்ஏ எடிஷன் வந்து நம்ம ஃபாலோ பண்ணுவோம். அப்போ எம்எல்ஏ எடிஷன் நம்ம ஃபாலோ பண்ணுறச்ச இப்போ வந்து 9th எடிஷனும் எம்எல்ஏல வந்து இருக்குது. அப்போது ஒரு ப்ராப்பரான கைட்லைன்ஸ் வந்து இது வரைக்கும் எம்எல்ஏ 9th எடிஷனுக்கு வரல. ஸோ நம்ம கைட்டை வந்து முக்கியமாக என்ன கேட்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் எம்எல்ஏ 8th எடிஷன் ஃபாலோ பண்ணணுமா 9th எடிஷன் ஃபாலோ பண்ணணுமான்றதை கேட்டுக்கணும். இப்போ வந்து நீங்கள் 8th எடிஷனும் ஃபாலோ பண்ணலாம், 9th எடிஷனும் ஃபாலோ பண்ணலாம். ஏன் 6, 7 கூட ஃபாலோ பண்ணலாம், தப்பு கிடையாது. தப்புன்னு யாருமே சொல்ல மாட்டாங்க. ஆனால் நீங்கள் வந்து இப்போ 8th எடிஷன் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா
8th எடிஷன் ஃபார்மேட்டில் தான் வந்து எல்லாமே வந்து படிக்கணும். நம்ம வந்து இப்போ நீங்கள் ஃபைனல் இயர் ஃபைனல் செம்மில் இருக்கீங்க அப்படின்னா இதுக்கு முந்தின செம்மில் வந்து கண்டிப்பாக ரிசர்ச் மெத்தடாலஜி அப்படிங்கிற ஒரு பேப்பர் படிச்சிருப்பீங்க. அந்த பேப்பரில் வந்து நம்ம எம்எல்ஏ எடிஷன் தெரியும் இல்லையா, அப்போ எம்எல்ஏ 8th எடிஷனோட ரூல்ஸை தான் ஃபுல்லாக நம்ம ஃபாலோ பண்ணணும். இல்லை நான் வந்து எம்எல்ஏ 9th எடிஷன் ஃபாலோ பண்ண போகிறேன் அப்படின்னா எம்எல்ஏ 9th எடிஷனுக்குள்ளே என்னென்ன ரூல்ஸ் இருக்கோ அதை ஃபுல்லாகவே நம்ம ஃபாலோ பண்ணணும். அது மட்டும் இல்லாமல் இப்போ அந்த ப்ராஜெக்டோட டைட்டில் வந்து நம்ம கூகுளில் போட்டோ இல்லை நம்ம செகண்டரி சோர்ஸில் போட்டோம். செகண்டரி சோர்ஸ் வந்து ரொம்பவே முக்கியம். நம்மளோட மெயின் சோர்ஸ் ப்ரைமரி சோர்ஸ் வந்து டெக்ஸ்ட் அண்ட் செகண்டரி சோர்ஸ் வந்து நம்மளோட வெப்சைட் இன்டர்நெட் ஆன்லைனை தான் வந்து நம்ம செகண்டரி சோர்ஸாக வந்து நம்ம எடுக்க போகிறோம். அப்படின்றப்போ அதில் வந்து நம்மளோட டாபிக் இதுக்கு முன்னாடி யாராவது தீசிஸ் பண்ணியிருக்கிறாங்களா, யாராவது அதில் வந்து ஒர்க் பண்ணி போட்டிருக்கிறாங்களா, யாராவது அதில் கிரிட்டிசிசம் பண்ணியிருக்கிறாங்களா, அதில் யாராவது ப்ராஜெக்ட் பண்ணியிருக்கிறாங்களா, வேறு யாராவது அதை வந்து ஆர்கியூ பண்ணியிருக்கிறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம செக் பண்ணணும். அப்படி வந்து நிறைய பேர் வந்து நம்மளோட ஒர்க் எடுத்திருந்தாங்க அப்படின்னா நமக்கு ஈஸி. ஏன்னா அதை வந்து நம்ம ரெஃபர் பண்ணிக்கலாம். நம்மளோட ப்ராஜெக்ட் பண்ணுறப்போ அதை வந்து நம்ம ரெஃபர் பண்ணிவிட்டு ஒர்க் சைட்டுக்கு வந்து நம்ம அதை வந்து இன்க்ளூட் பண்ணிக்கலாம். ஸோ அதே மாதிரி ஏதாவது ப்ராஜெக்ட் இருந்தது அப்படின்னா அது வந்து ஓகே. அப்போது நம்ம ரிசர்ச் மெத்தடாலஜி கீழே வந்து நம்ம எம்எல்ஏ எடிஷன்ஸ் எல்லாமே வந்துடுமா. நெக்ஸ்ட்டு வந்து ஒரு பிளானிங் அண்ட் டைம் மேனேஜ்மெண்ட் வேணும். ஏன் அப்படின்னா ஒரு ப்ராஜெக்ட்டுக்கு வந்து டெட்லைன் வரைக்கும் நீங்கள் வந்து மேக்ஸிமம் கொண்டு போகாதீங்க. என்னோட சஜஷன் வந்து டெட்லைன் வரைக்குமே வந்து கொண்டு போக தேவையில்லை. அதுக்கு முன்னாடியே முடிச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கும் பிரச்சனை கிடையாது. ஸோ ஏர்லியராகவே வந்து முடிஞ்ச அளவுக்கு வந்து புக்கை எல்லாமே வாங்கி வச்சுக்கோங்க. அண்ட் வாங்கி மட்டும் வைக்காதீங்க, அதை வந்து ரீட் பண்ணவும் ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸோ நம்மளோட ப்ரப்போசல் டெவலப்மெண்ட் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ப்ராஜெக்ட் செய்ய போகிறோம் அப்படின்னா அண்ட் ப்ராஜெக்டில் வந்து என்ன இருக்கணும் அப்படின்னா நம்ம வந்து ப்ராஜெக்டை 5 சாப்டர்ஸாக பிரிப்போம். 5 சாப்டர்ஸாக பிரிக்கிறச்ச என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அண்ட் அந்த 5 சாப்டர்ஸாக பிரித்து நம்ம பிஜிக்கு வந்து மினிமம் 50 பேஜஸ் இருக்கணும். 50 பேஜஸ் அண்ட் அபோவ் இருக்கணும். அண்ட் யூஜிக்கு வந்து 30 பேஜஸ் இருந்தாவே போதும். ஸோ என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம அதுக்கு தக்கன வந்து நம்ம சாப்டர்ஸை வந்து கொஞ்சம் லென்த்தி பண்ணணும் இல்லையா. ஃபஸ்ட்டு சாப்டராக வந்து நம்ம என்ன எடுப்போம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இன்ட்ரடக்ஷனில் வந்து நம்ம ஆத்தரோட லைஃப்பை வந்து எடுப்போம். அண்ட் ஆத்தரோட லைஃப் ஆத்தரோட ஒர்க்ஸை வந்து எடுப்போம். அண்ட் அவங்கள பற்றி கொஞ்சம் டீட்டெயில்டாக வந்து எழுதுவோம். ரெண்டாவது பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து என்ன பண்ணுவோம்னா இது நம்ம எந்த பர்ஸ்பெக்டிவில் நம்ம ஆர்கியூ பண்ண போகிறோம், நம்மளோட மெயினான தீம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து இது பண்ணுவோம். அதை வந்து நம்ம சூஸ் பண்ணதுக்கப்புறம் அதை வந்து சாப்டர் 2வாக போடுவோம். இப்போ நான் பண்ண ப்ராஜெக்ட் பார்த்திங்க அப்படின்னா மித்திக்கல் கிரிட்டிசிசம் அப்படிங்கிற பர்ஸ்பெக்டிவில் வந்து நான் ஆர்கியூ பண்ண போகிறேன். ஸோ அதை பற்றி வந்து நான் எழுதுகிறேன். என்னோட சாப்டர் 2ல் வந்து அது இருக்கும். அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா நெக்ஸ்ட்டு நான் எதை பற்றி ஆர்கியூ பண்ண போகிறேன் அப்படிங்கிறத என்னோட டாப்பிக்குள்ளே உள்ள கண்டென்ட்டை வந்து நான் எப்படி ஆர்கியூ பண்ண போகிறேன் அப்படிங்கிறத சாப்டர் 3 கொண்டு வந்துட்டு அண்ட் நெக்ஸ்ட் மித்திக்கல் கிரிட்டிசிசம்னு சொன்னேன் இல்லையா. ஸோ மித்தை பற்றி வந்து ஒரு சாப்டர் ஃபுல்லாக அந்த என்னோட பர்டிகுலரான டாப்பிக்கில் வந்து என்ன இருக்கோ அதை பற்றின ஒரு டாபிக். இப்போ நான் மித்தை பற்றி எழுதுறேன்னா நீங்களும் மித் பற்றி தான் எழுதணுங்கிறதுல உங்களோட டாபிக் நான் எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். உங்கள் டாப்பிக்கு என்ன கொடுத்துருக்காங்களோ அதை பற்றினே சொல்லிவிட்டு அண்ட் 5th சாப்டரில் வந்து சம்மேஷன் கொண்டு வந்து முடித்தோம் அப்படின்னா நமக்கு வந்து 5 சாப்டர்ஸ் அழகாக வந்துடும். அண்ட் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து ரிசர்ச் மெத்தடாலஜிலே வந்து நமக்கு மேக்ஸிமம் ஆஃப் ரூல்ஸ் தெரியும். அண்ட் சர்டிஃபிகேட் டிக்ளரேஷன் ஃபார்முக்குலாம் நம்ம பேஜ் நம்பர் போடக்கூடாது. அண்ட் அதெல்லாம் சேர்க்காம தான் வந்து நமக்கு வந்து மோர் தென் 50 பேஜஸ் வரணும் பிஜிக்கு. அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து சம்மேஷன் முடிஞ்சதுன்னா 5 சாப்டர் முடிஞ்சது அப்படியே விட்டுடலாமான்னு கேட்டிங்கன்னா நோ. நெக்ஸ்ட்டு ஒர்க் சைட்டட் அப்படின்னா இப்போ நம்ம செகண்டரி சோர்ஸ்லேருந்து வந்து எடுத்துருப்போம் இல்லையா, அதை தான் வந்து டேட்டா கலெக்ஷன் அண்ட் டேட்டா அனாலிசிஸ். எல்லா டேட்டாவும் கரெக்டாக இருக்குமான்னு பார்த்தீங்கன்னா நோ. இப்போ இதில் ஒரு முக்கியமானது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் செகண்டரி சோர்ஸ்லேருந்து ஒரு வெப்லேருந்து ஒன்று எடுக்கிங்க அப்படின்னா தயவு செஞ்சு அதோட டேட்டாவோட சேர்த்து வந்து நீங்கள் அதை வந்து மென்ஷன் பண்ணி வச்சுருக்கணும். ஏன் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா நம்ம ஆன்லைனில் பார்க்குறதுனால என்றைக்கு வேணால் அதோட ஓனர் வந்து அதை வந்து டெலீட் பண்ணலாம் அண்ட் அதை சேஞ்ச் கூட பண்ணலாம். ஸோ நம்ம அந்த டேட்டோட நம்ம ப்ராஜெக்டில் போடுறச்ச தான் வந்து என்ன நடக்கும் அப்படின்னா இந்த டேட்டில் நான் இதை பார்த்தேன் அப்படிங்கிறத நம்மளால் ப்ரூவ் பண்ண முடியும்.
ஸோ இது வந்து ரொம்பவே முக்கியம். அண்ட் நம்ம வந்து செகண்டரி சோர்ஸ்லேருந்து பார்த்ததை எல்லாமே வந்து ஒர்க் சைட்டடில் வந்து நம்ம இன்க்ளூட் பண்ணிடணும். இல்லை அப்படின்னா அதை வந்து பிளேஜரிசமாக வந்து கன்சிடர் பண்ணப்படும். ஸோ ஒர்க் சைட்டடுங்கிறது ரொம்பவே இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா நம்மளோட தீசிஸ் அண்ட் ப்ராஜெக்டை வந்து நம்ம ரைட் பண்ணி என்ன பண்ணணும் அப்படின்னா அப்பப்போ வந்து கரெக்ஷன் வாங்கிடுங்க. உங்களோட சர்டைனான ஸ்டாஃப்ஸ் இருப்பாங்க இல்லையா, கண்டிப்பான முறையில் அவங்க வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. ஹெல்ப் பண்ணல அப்படின்னா நமக்குன்னு கண்டிப்பாக காலேஜில் வந்து ஒரு ஃபேவரான ஸ்டாஃப்ஸ் உங்களுக்கும் இருப்பாங்கல்ல, அவங்கள்ட்ட வந்து தயவு செஞ்சு போய் ஹெல்ப் கேட்டு வந்து ப்ராஜெக்டை வந்து அப்பப்போ வந்து கரெக்ஷன் பண்ணிடுங்க. ஒரு கிளியரான ரெக்கார்ட்ஸ் வச்சுக்கோங்க. ரெக்கார்ட்ஸ் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னாலே மேக்ஸிமம் வந்து நமக்கு அந்த சாப்டர் எல்லாம் பிரித்து இதுதான் இதனோட ப்ராஜெக்ட்டுன்னு சொல்லிட்டு ஒரு கிளியரான ஒரு ரூட். இப்போ வந்து ஒரு 5 சாப்டர் இதுதான் 5 சாப்டர்லையுமே நான் பண்ண போகிறேன். அண்ட் ஒவ்வொரு சாப்டராக நீங்கள் முடிச்சுட்டு வந்துட்டீங்க அப்படின்னா கடைசி நேரம் வரைக்கும் வந்து நீங்கள் புஷ்அப் பண்ண தேவையில்லை. லாஸ்ட் டைமில் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்கள் மேலேயும் ப்ரெஷர் இருக்கும் அண்ட் ஸ்டாஃப்ஸ் மேலேயும் ப்ரெஷர் இருக்கிறதுனால வந்து இப்போது வந்து ஸ்டாஃப்ஸ் நீங்கள் வந்து கண்டிப்பாக ப்ராஜெக்ட் முடிச்சே ஆகணும் அண்ட் ஸ்டாஃப்ஸ் வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும். இது இவ்வளோதான் வந்து மேட்டர். அப்போது ஸ்டாஃப்ஸும் வந்து உங்கள் மேலே கொஞ்சம் கர்ட்டசி காட்டுவாங்க இல்லையா. நீங்கள் டெட்லைன் வரைக்கும் அவங்கள இழுத்து அடிச்சிட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பான முறையில் வந்து என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா தேவையில்லாத ஸ்ட்ரெஸ் வந்து க்ரியேட் ஆகும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு வந்து ப்ராஜெக்டை வந்து ஏர்லியராகவே வந்து கம்ப்ளீட் பண்ணணும்னு நினைங்க. அண்ட் நான் ப்ராஜெக்ட் சம்மந்தமாக வேறு என்ன டவுட் வேணாலும் மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இவ்வளோ தான் எனக்கு தெரிஞ்சு ப்ராஜெக்டில் வந்து நம்ம தெரிய வேண்டிய பேசிக்கான டிப்ஸ் இதுதான். இதை தெரிஞ்சாலே வந்து நீங்கள் ஓரளவுக்கு வந்து ப்ராஜெக்டை வந்து நீங்கள் ஸ்கெட்ச் அவுட் பண்ணிடலாம். இதுக்கு மேலே வேறு ஏதாவது இன்ஃபர்மேஷன் வேணும், வேறு ஏதாவது டவுட்டுன்னா மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் வந்து அதை கிளாரிஃபை பண்ணுவேன். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சப்ஸ்கிரைப் ஃபார் மோர் வீடியோஸ்.